பேர் சண்முகவேல். குளித்தலை. இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி, திமுக ஆட்சி மிக சிறப்பாக இருந்துச்சு. எல்லா திட்டங்களுமே சிறப்பான திட்டங்கள் தான். அதை சொல்லணும்னா 24 ஹவர்ஸ் வேணும். மிக சிறப்பான ஆட்சி. மறுபடியும் திமுக வந்து வரணும். எல்லாரும் சொல்கிறாங்க இருண்டாட்சி இருண்டாட்சின்னு. சூரியன் தெரிஞ்சாதான் இந்த உலகத்துக்கே வெளிச்சம் வரும். அதை முன்னாடி எல்லாரும் புரிஞ்சுக்கணும். பேருந்து பயணம், மகளிருக்கு 1000 ரூபா பணம், மாதம் 1000 ரூபா பணம் கொடுக்கறது, அதையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா ஆக்க போகிறாரு. ரெண்டாவது விடியல் அந்த காலேஜ் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு. ஆமாம், எல்லா திட்டமும் நல்லா தான் இருக்குது. இப்போ மறுபடியும் ஆட்சி வந்துச்சுன்னா அனைவருக்கும் வீடுன்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே மிக சிறப்பாக இருக்குது. மறுபடியும் திமுக வந்து மறுபடியும் வரணும். நிறைய பேர் வந்து டிவிக்கு வந்து தற்குறின்னு சொல்கிறீங்க. ஆனால் தற்குறிக்கு அர்த்தமே வந்து வேற. அப்புறம் ஒரு அதிசயம்னு சொல்ல முடியாது, இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம். அது என்னப்பா, அது தற்குறியா? நம்ம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள், நம்மளுடைய நண்பிகள், நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்குறிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்போ அவங்களாம் தற்குறி எல்லாம் கிடையாது, அப்படிலாம் அவங்கள கூப்பிடாதீங்க. ஏய், அண்ணனை விட்டா உனக்கு அக்கறை யாருன்னு சொல்ல மாட்டான்டா. சொல்ல மாட்டான். ரொம்ப ஆபத்தானவங்க வராங்கடா, ரொம்ப ஆபத்தானவங்க வராங்க. நீ உணர்ந்துக்கணும்டா. டிவிக்கேன்னு வாரா. ஏய், நீ என்ன சொல்லணும்? நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம். நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டு மக்களின் தல விதியை மாற்ற வந்த கூட்டம். நாங்கள் தற்குறி கூட்டம் அல்ல, தத்துவ கூட்டம். நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல, கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை காட்டணும். என்ன, மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறவங்கடா. டே ஏண்டா 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 என்ன என்ன அது வந்து புரிஞ்சிக்காம தற்குறித்தனமாக பேசுறது அவங்க தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனில் குஞ்சுன்னு சொல்கிறது, அனில் குஞ்செல்லாம் வந்துட்டு ரொம்ப ஓவரு. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர்த்துக்கு இப்போது ஒரு பொலிட்டிக்கல் தெரியிற காரணமாக அது வந்து விஜய் தான். இன்றைக்கி அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பொலிட்டிக்கலாக நிறைய விஷயத்தங்களாம் தோண்டி எடுத்து இவர் என்ன பண்ணார் அவர் என்ன பண்ணார் அப்படின்லாம் பேசி இன்றைக்கி வந்து அரசியல் களமே ஒரு சூடு பரபரக்க இருக்குன்னா அது காரணம் விஜய் அண்ணா தான். ஸோ நிறைய பேர் வந்து அதை புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க. இன்னொன்று, அவருக்கு வந்து அரசியல் நாலேஜ் இல்லைங்கிறாங்க. இப்போது வந்தவங்க எல்லாருமே வந்து அரசியல் நாலேஜோடு வரல. எக்ஸாம்பிள் வந்து கருணாநிதியாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்க ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லை உதயநிதி ஸ்டாலின், எல்லாருமே வந்து அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு அரசியல் எல்லாத்துக்குள்ளே குதிக்கலை. எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அதில் என்ன இருக்குன்னு கற்றுக்கிறதுக்காண்டி தான் உள்ளே வர்றாங்க. அதே மாதிரி தான் விஜய் அண்ணாவும் நிறைய விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் வந்து எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. 2026 விஜய் அண்ணா தான் சிஎம். நன்றி, வணக்கம். திருச்சி நகரத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எந்த தலைவராக இருந்தாலும், எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. வரக்கூடிய தலைவர் வந்து நல்ல வேலை செய்யணும், மக்களோட பணிகளை சிறப்பாக செய்யக்கூடியவங்களுக்கு மக்கள் என்றைக்கும் ஆதரவு கொடுப்பாங்க. அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு நல்ல தலைவர்களுக்கு தான் இங்கே இடம். அந்த அடிப்படையில் மக்களோட பிரச்சனைகளை, காவேரி பாலம், போக்குவரத்து, இந்த மாதிரி நிறையா, ஒரு மலைக்கோட்டையில் ஒரு இழுவை ரயில் கூட போடலை, அது கூட இல்லாமல் ஒரு ட்ராம் கார் கூட போடாமல் வச்சுருக்காங்க. அது மாதிரி நிறைய குறைகள் மக்களுக்கு இருக்குது. மக்கள்கிட்ட வந்து பேசி
அவர் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்தால் தான் திருச்சிக்கு விடிவு காலமும் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். தேங்க்யூ. இன்றைய அரசியல் சூழ்நிலையில் உலக அரங்கில் லெவலில் இன்றைக்கி பார்த்தா கூட தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம், தமிழ்நாடு அரசுடைய சாதனைகள், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் உள்ள நெருக்கம் மிக அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அரசு அமைந்தால், இந்தியா லெவலில் இதே மாதிரி ஒரு அரசு அமைஞ்சால் இந்திய மக்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றாக இருக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. தேங்க்யூ.